அல்லேலூயா. மரியே வாழ்க. இயேசுவின் மாணவர்களே, கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் இயேசுவை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன வார்த்தைகள் இது? உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யார் பெற்ற பிள்ளையோ அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான். எப்ப சொல்லுவாங்க? யாரை பார்த்து சொல்லுவாங்க? ஏதாவது எதிர்பார்க்காத ஒரு நன்மை செய்கிற, சுயநலம் இல்லாமல் பொது நன்மையை கருத்தில் கொண்டு செயல்படுகிற ஒருத்தர் பார்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேரை, நிறைய நிலைகளில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுவாங்க. ஒரு சாமியாரை சொல்லுவாங்க, ஒரு வாத்தியாரை சொல்லுவாங்க, ஒரு நர்ஸ், நல்லா கவனிக்கிற நர்ஸு, அல்லது இரவு பகலா கண்காணிக்கிற ஒரு டாக்டர், அல்லது சமுதாயத்தில், ஊரில், கிராமத்தில் இருக்கிற நல்ல பிள்ளைங்க, யாரை பார்த்தும் சொல்லுவாங்க. அவங்க செயல்பாடுகளை பொறுத்தது. இப்போ நீ மகராசனா இருப்பப்பா அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவாங்க? குடிச்சுட்டு தெருவில் கிடக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாங்களா? இல்லை. அப்போ யார் பார்த்து சொல்லுவாங்க? நல்ல கீழ்ப்படிதல் உள்ள, அல்லது பணி உள்ள, அல்லது பொது நோக்கத்தில் வைராக்கியமாக இருக்கிற, இல்லை பெரியவர்களை ரொம்ப மதிக்கிற, அந்த மாதிரி நல்ல குணம் உள்ளவர்களை பார்த்து தான் சொல்லுவாங்க நீ மகராசனா இருப்பான். இப்போ பென்ஷனுக்கு எழுதி போடுவாங்க. ஆனால் ரொம்ப வருஷ கணக்கில் கூட சில பேர் கிடைக்காது. யாராவது குழுக்க வருவாங்க. அவங்க என்ன, நீங்கள் மாதம் வந்துருக்கீங்க, கலெக்டர் ஆஃபீஸ் வரீங்க, தாசில்தார் தேடிக்கிறீங்க, என்ன விஷயம்? இது மாதிரிவா கிடைக்க மாட்டேங்குது, எழுதி போட்டுட்டேன், ஆனால் அந்த உண்மை கிடைக்கல. இல்லை உங்கள் ஆதார் கார்டு, இங்கே கொடுங்க, அதை பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பாங்க. அது என்ன டீட்டெயில், என்ன தேவைகளோ அதெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, நான் வாங்கிக்கிறேன், 2வது மாதத்துல கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் பெற்ற புள்ளியோ பண்ணி மகராசனா இருப்பான், என் வயிற்றுல பால் ஊத்துன சொல்லுவாங்களா இல்லையா? இப்ப இயேசு என்னென்ன செய்கிறார்? இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால சில காரியங்கள் எல்லாம் தந்தை லூர்து செய்வார் நமக்கு குறிப்பிட்டார் இல்லையா? அந்த சிறுமி சாக கிடக்கிறார். அந்த ஜபக்கூட தலைவன் யாயிர் என்பவன் இயேசுவை பார்த்து சொல்றான், என் குழந்தை சாகிறதுக்கு முன்னால என் வீட்டுக்கு வாங்க. அதுக்குள்ளேயே செய்தி வந்தது, செத்து போயிடுச்சு. தயங்காத. என்ன நம்பிக்கையோட வந்த? நான் ஏதாவது செய்வேன், நன்மை செய்வேன் தானே வந்த, தயங்காத அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அந்த சிறுமியை உயிர் தழிச்சு. இப்போ உதாரணமா 7வது, அதுல லூக்கா நற்செய்தியிலே தான் 7வது அதிகாரம், அதுல 13, 12, 13வது வசனம் என்ன சொல்றதுன்னா, நைல் நகரத்துல இயேசு போறாரு. ஒரு வாலிபனை, செத்து போன வாலிபனை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மா, விதவை தாய், அழுகிறார். இயேசுநாதன், அழாதம்மா, கவலைப்படாதம்மா, நான் இருக்கிறேன், பாடையை தொட்டு இளைஞனை எழுப்பி விடுறார். அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? 16வது வசனத்துல என்ன சொல்றாங்க? அனைவரும் நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். பெரிய மகாராஜா வந்திருக்கிறார்ப்பா. யார் பெற்ற பிள்ளையோ? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்லணும்? அதுதான் முக்கியம். இயேசுவை பார்த்து சொன்னாங்க. யாரை பார்த்து சொல்லணும்? யாரை பார்த்து சொல்லணும்? நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்போம். நம்ம ஊர்ல நம்மளை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவானா? இவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க, சொல்ல மாட்டாங்க. சொல்லணும்னா என்ன செய்யணும்? அன்புள்ளவங்களா இருக்கணும், மரியாதை உள்ளவங்களா இருக்கணும், கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும், கடவுள் தெய்வ பயம் உள்ளவர்களாய் இருக்கணும், நன்மை செய்கிற ஒரு மனுஷனாய் இருக்கணும், நல்ல பேசுறவன், நிதானமானவன், அப்படியா இருக்கணும். அப்போ சொல்லுவாங்க. இது ஒன்று, நம்மளை பார்த்து சொல்லணும். ஆனா அந்த அன்னை மரியாவை பார்த்து சொல்லும் பொழுது இயேசு என்ன செய்கிறாரு? இறந்தவங்களை உயிர்க்க செய்கிறாரு. அந்த நூற்றுவ தலைவனுடைய மகனை குணப்படுத்துறாரு. அந்த இரத்த போக்கு கொண்ட அந்த பெண்ணுடைய உடலுக்கு சுகம் கொடுக்கிறாரு.
நிறைய காரியங்களை செய்துட்டு பின்னாலதான் இந்த 11வது வசனம் வருது. அதற்கு முன்னால் நிறைய மக்களுக்கு நன்மைகள் செய்திருக்கிறாரு. நன்மைகள் எல்லாம் பார்த்து தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை பார்த்து சொல்லணும் மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறையினருக்கு பாலூட்டிய கொங்கைகளும் பெயர் பெற்றவை. அப்ப நம்ம பாலூட்டணும். என்ன அர்த்தம்? 2 பேதுரு எழுதிய முதல் திருமுகத்துல 2வது அதிகாரத்துல நம்ம வாசிப்போம், புதிதாக பிறந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதை போல ஞான பால் ஊட்டுங்கள். அப்படின்னா என்ன? ஞானத்தை கொடுங்க, இயேசுவை கொடுங்க, இயேசுடைய மீட்பு கொடுங்க, அதற்கு சாட்சியா வாழ்ந்து அவர்களுக்கு கொடுங்க. அடுத்த தலைமுறையினரை நம்ம தயார் செய்யணும். அதுதான் முக்கியம். நம்மளை பார்த்து மகாராஜனா இருப்பான், நீ நல்லவன், யார் கத்து பிள்ளையோன்னு சொன்னா பத்தாது. அப்படி சொல்ற வார்த்தைகள் அடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். எங்க? அடுத்த பிள்ளைகளை, தலைமுறையினரை, நம்ம குடும்பத்து பிள்ளைகளை, மற்றவர்களை வழிநடத்துறது. நம்ம சாட்சிய வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறது. அடுத்தவங்களுக்கு பால் ஊட்டி, ஞான பாலை ஊட்டி வளருங்க. அது முக்கியம். ரைசலாம். அப்ப நல்ல முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக வாழ்வது, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வது ரொம்ப முக்கியம். உங்களை பார்க்கிறவன் அப்படி செய்யணும். உங்கள்கிட்ட இருக்கிற நன்மைத்தனத்தை அவர்களும் பகிரணும், அவர்களுக்கு நீங்க பகிரணும், அவர்கள் அதுல பகிர்வுல வளரணும். ரைசலாம். இப்ப இந்த பக்கம் எனக்கு தெரியல, கும்பகோணம் மறை மாவட்டத்தில், அது நான் பிறந்து வளர்ந்த மறை மாவட்டம், அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படிதான் செய்வாங்க. நல்ல விசுவாசிகள் அப்படிதான் செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி வந்தாக்க காலையில எங்க ஊர்ல 8 மணிக்கு பூசை, 7:45 அந்த தட்டு மணி அடிக்க. அப்படின்னா ஜபம் ஆரம்பிக்க போகுது. அப்போ பசங்களாம், நாங்கள் ஒரு சின்ன போர்டிங் மாதிரி, நிறைய பேர் இல்லையா, பசங்கள்லாம் வா, ஒரு கும்பலாக வருவோம். அப்போ எங்கள் அப்பா என்ன செய்வார், ஒவ்வொருத்தன்ட்டையும் இந்த காலனா என்னத்துக்கு காணிக்கை போடு. எங்கள் அப்பா அம்மா போடுவாங்க, அவங்க தனியாக குடும்பத்தின் பேரால அவங்க போடுவாங்க, அது வேற. ஆனா எல்லா பயிலும் ஆளுக்கு காலனா போய் போடு அப்படின்னா அர்த்தம். இதுல நான் சில டைம்ல லவுட்டிக்கிட்டேன், நான் ஏதாவது மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன். ஆனா என்ன கற்றுக் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? ஞானப்பாலை ஊட்டுவது, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அதான் பால் ஊட்டி வளர்த்த கொந்தைகள்னா நம்ம தான் பால் ஊட்டி வளர்க்கிறவங்க. அன்னை மரியா இயேசுவை வளர்த்த மாதிரி நாம் மற்றவர்களை வளர்க்கணும். பிரைஸெல்லாம். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் பிச்சைக்காரங்களே பார்க்க முடியல. ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல 1-2 பேர் இருக்கிறாங்க, மற்றபடி வீட்டுக்கு வீடு வந்து அம்மா அப்படின்னு யாராவது கத்துறாங்களா? நம்ம தான் வீட்டில் பசி தாங்காம சில டைம்ல அம்மான்னு கத்து. ஆமா, அப்பெல்லாம் அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் வருவாங்க, ஒரு 4-5 பேர் வருவாங்க ஒவ்வொரு நாளும். அம்மா சவுண்டு கேட்குது. உடனே வீட்டில் இருக்க அம்மா மாருங்க என்ன செய்வாங்க, எல்லா வீட்லேயும் அப்படிதான் என்ன செய்வாங்க, அப்பெல்லாம் பையன் வா, பொண்ணு வா, இந்த சாப்பாடு கொண்டு போய் அந்த ஐயாவுக்கு போடு. அவங்க போட முடியாமையா இருக்கிறாங்க, அவங்க குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, பால் ஊட்டி வளர்க்கணும். பிரைஸெல்லாம். ஹல்லேலூயா. அந்த உணர்வுகளில் நாம் வளர வேண்டும் என்று ஜெபிப்போம்.